ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜேடன்எஸ்டி அனிமியோட சீசன் 3ல நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ஆட்டோ நோட்டிபிகேஷனா காமிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோவை அந்த பீஸ்ட் கார்டு வந்து பார்த்துருந்துருப்பான். ஆனா நம்ம ஹீரோவுக்கு அவன் தான் பீஸ்ட் கார்டுன்னு அடையாளம் தெரிஞ்சிருந்திருக்காது. அதனால நம்ம ஹீரோவை அவகிட்ட நார்மலா பேசிக்கிட்டு இருந்திருப்பான். அடுத்து நம்ம ஹீரோவும் நேரா போய் லூசியை பார்த்திருந்திருப்பான். சோ அதோட போன எபிசோட முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே கல்ட்டோட 3 பிரிவுல ஒன்னான வாண்டு செக்ட் தான் காமிக்கிறாங்க. இப்போ இந்த வாண்டு செட்டோட தலைவர், அதாவது பாய்சன் லார்டோட உடம்பு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அதனால அவர் சாக போறதுக்கு முன்னாடி அவரோட பதவி, அவரோட எல்லா பொறுப்புகளையும் பாய்சன் பிரின்ஸ் கிட்ட அப்படியே கொடுக்கறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாரு பாய்சன் பிரின்ஸ், நான் இறந்து போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த கோஸ்ட் கிங் பிரிவை சேர்ந்தவனுங்க நம்ம பிரிவு அடையிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. ஆனா இப்ப நம்ம வாண்டு செக்டோட எல்லா பொறுப்புகளையும் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நம்ம செக்ட பாதுகாக்க வேண்டியது உன்னோட கடமை. அப்ப இதெல்லாம் கேட்ட பாய்சன் பிரின்ஸ் சொல்றான், கவலைப்படாதீங்க மாஸ்டர், என்கிட்ட நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க. ஏன்னா இதை சமாளிக்க கூடிய அளவுக்கு என்கிட்ட ஒரு அற்புதமான திட்டம் இருக்கு. ஓ மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இன்னையில இருந்து நீ தான் இந்த செக்டோட தலைவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாய்சன் லார்ட் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இத பார்த்த இந்த பாய்சன் பிரின்ஸும் இந்த இடத்துல ரொம்பவும் ஃபீல் பண்றான். கவலைப்படாதீங்க லார்ட், வாண்டு செக்டோட 43வது ஜெனரேஷனை சேர்ந்த என்கிட்ட நீங்க நம்ம வாண்டு செக்டோட சீலை கொடுத்துட்டு போயிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் இந்த செக்ட பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்ல, அதை கேட்ட இந்த வாண்டு செக்டோட எல்லா டிசபிள்ஸும் உடனே புது தலைவருக்கு எங்களோட வணக்கங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல மண்டிட்டு அவனுக்கு அப்படியே மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே இந்த இடத்துல சீன் கட்டாக அடுத்த சீல நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம லூசி ஹீரோ கிட்ட ஆமா பையாவை பத்தி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு அந்த இடத்துல என்ன சொல்றதுன்னே தெரிஞ்சிருக்காது. எதுவுமே சொல்லாம அவரோட கையை முறுக்கிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து வந்திருந்திருப்பான். அதெல்லாம் நினைச்சு பார்த்த நம்ம ஹீரோவும் இப்ப பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். அப்ப இந்த இடத்துல நம்ம கோஸ்ட் கிங் கிட்ட இருந்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. குயிலி, சீக்கிரம் நம்ம பிரிவுக்கு வா, ஏன்னா நம்ம பிரிவே இப்ப ஆபத்துல இருக்கு. டீமானிக் பீஸ்டோட படையெடுப்பு இப்ப ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி இருந்திருக்க. அப்ப இதை கேட்ட நம்ம ஹீரோவுக்கும் சடனா அவன் விஷன்ல பார்த்ததுதான் ஞாபகத்துக்கு வருது. அப்படின்னா அன்னைக்கு என் விஷன்ல நான் பார்த்தது எல்லாமே உண்மைதானா? ஒருவேளை நான் பார்த்தது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதனால இந்த முழு உலகமே அழிஞ்சு போயிடும். இல்ல, எனக்கு வந்த விஷனை நான் நடக்க விட மாட்டேன். நான் சீக்கிரமாவே இதை தடுக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும். இந்த பெரிய அழிவை தடுக்கிறதுக்காக நான் என்கிட்ட இருக்க எதை வேணாலும் இழக்க தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவன் இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அப்படியே இந்த இடத்துல சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல கிங்குன் பிரிவை தான் காமிக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல 3 பிரிவோட மாஸ்டர்ஸும் அப்படியே ஒண்ணு கூடி இருக்காங்க. அப்ப தியானின் கோயிலோட தலைவர் மாங் சொல்றாரு, கிராண்ட் மாஸ்டர் அப்புறம் ஃபெங் பலத்தாக்கோட மாஸ்டர் 2 பேரையும் பார்த்ததுல ரொம்பவும் சந்தோஷம். ஆனா இப்போ மிருகப்படை எடுப்பால கிட்டத்தட்ட முக்காவாசி இடங்கள் அழிஞ்சே போயிடுச்சு. அந்த மிருகப்படைகளை எதிர்த்து சாதாரண மக்களால எதுவுமே பண்ண முடியாது. நம்மள மாதிரியான கல்டிவேட்டர்ஸால மட்டும்தான் அந்த மிருகப்படைகளை எதிர்த்து ஃபைட் பண்ண முடியும். இப்போ அந்த மிருகப்படைகள் எல்லாம் சென்ட்ரல் லேண்டை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றதோட அப்படியே இந்த இடத்துல சீன் கட் ஆகுது. அதே நேரத்துல இங்க நம்ம கோஸ்ட் கிங்கோட அசிஸ்டன்ட் தான் காமிக்கிறாங்க. சோ இந்த பீஸ்ட் எல்லாமே அந்த ஷாமானோட ஜின் வில்லேஜ் தான் அட்டாக் பண்றதுக்கு போயிருந்திருக்கும். சோ அதனாலதான் இவன் அந்த வில்லேஜ்ல இருக்கவங்களை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அங்க அட்டாக் பண்றதுக்காக போன எல்லா பீஸ்டையும் திசை திருப்பி அப்படியே இவன் பின்னாடி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா இப்ப இவன் வந்துகிட்டு இருக்க இடத்துக்கு முன்னாடி தான் நம்ம லியா 2 பெரிய பீஸ்ட் கிட்ட அப்படியே ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அத பார்த்த இவனும் என்ன இவளா, இவன் இங்க என்ன பண்றா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டே நேரா அவள் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கான். மிஸ்டர் கிங், நீங்களா? ஆமா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ அதுவா, நான் இந்த வழியா வந்துகிட்டு இருந்தேன். ஆனா சடனா இந்த இடத்துல இருந்த பீஸ்ட்ல என்ன அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப அதே சமயத்துல இவங்க 2 பேரும் நின்னுகிட்டு இருக்க இடத்த பொளந்துகிட்டு ஒரு பெரிய பீஸ்ட் வருது. அத பார்த்து இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அப்படியே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப சடனா இந்த இடத்துக்கு வந்த இன்னொரு பெரிய ஸ்கெலிட்டன் டிராகன் அந்த பீஸ்ட புடிச்சு அதோட பவர்ஸ் அப்படியே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. இத பாத்துக்கிட்டு இருந்த நம்ம கோஸ்ட் கிங்கோட அசிஸ்டன்ட் நினைக்கிறான், இங்க என்ன நடக்குது? ஒரு டிமானிக் பீஸ்டோட பவரை இன்னொரு டிமானிக் பீஸ்ட் அப்சர்வ் பண்ணுதா? அப்ப அதே சமயத்துல இந்த இடத்துக்கு பீஸ்ட் கார்டு வரான். என்ன ஒரு டெரிஃபைங்கான பவர்! இவனோட கல்டிவேஷன் லெவல் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கோஸ்ட் கிங்கோட அசிஸ்டன்ட் அப்படியே வாயை பொளந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப லியா சொல்றா, கவனமா இருங்க, எனக்கு தெரிஞ்சு இவன் தான் இங்க இருக்க எல்லா பீஸ்ட் படைகளையும் வழி நடத்திக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இவனோட கல்டிவேஷன் அது பீக்ல இருக்கு. இவன் பயன்படுத்துற ஸ்பெல்ஸ் எல்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கு. இங்க பாருங்க மிஸ் லியா, இப்ப நம்மள சுத்தி எனிமிஸா இருக்கிறதுனால நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தா மட்டும்தான் இங்க இருந்து தப்பிக்க முடியும். நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப அதை கேட்ட லியாவும் சரின்னு சொல்றா. உடனே 2 பேரும் அவங்களுக்கு எதுக்கு வர்ற எல்லா பீஸ்டையும் அட்டாக் பண்ணிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப சடனா நம்ம லியா அந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் சென்ஸால நம்ம கோஸ்ட் கிங்கோட அசிஸ்டன்ட லாக் பண்ணி அவர் அட்டாக் பண்ணி பின்னாடி வந்துகிட்டு இருக்க பீஸ்ட் கிட்ட அப்படியே தள்ளி விட்டுறா. மிஸ்டர், உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றி. ஒருவேளை நாம திரும்ப சந்திக்க முடிஞ்சுச்சுன்னா
நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில நன்றி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. அப்ப இந்த இடத்துக்கு நம்ம பீஸ்ட் கார்டு வரான். இதை தான் நீங்கெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்றதுன்னு சொல்லுவீங்களா? அந்த பொண்ணு மேல நீ இப்ப ரொம்பவும் கோபமா இருக்க அப்படிதானே? அதை கேட்ட நம்ம கோஸ்ட் கிங்கோட அசிஸ்டண்டும் அப்படி இல்ல, இதுல என்னோட முட்டாள்தனமும் இருக்கு, நான் தான் ரொம்பவும் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன், அதனால என்னால மத்தவங்களை குறை சொல்ல முடியாது. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்பவும் பாவமா இருக்கு. சரி, நீ என்கிட்ட மண்டிட்டு கெஞ்சி கேட்டின்னு வச்சுக்கோயேன், நான் உன்னை உயிரோட விட்டுறேன், நீ என்ன சொல்ற? அப்ப அதே சமயத்துல நம்ம கோஸ்ட் கிங்கோட அசிஸ்டன்ட் நினைக்கிறான், இப்ப என்னோட ஃபுல் பவரையும் பயன்படுத்தி இவனை அட்டாக் பண்ணாலும் என்னால கண்டிப்பா இந்த இடத்துல அவனை தோக்கடிக்க முடியாது தலைவரே. இதுக்கப்புறம் என்னால உங்க கூட பயணம் பண்ண முடியாது. ஆனா நான் இந்த இடத்துல என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல அவனோட ஃபுல் பவரையும் பயன்படுத்தி ஒரு ஸ்பிரிச்சுவல் டிராகனை வெளியே கொண்டு வரான். அதை பயன்படுத்தி நேரா போய் நம்ம பீஸ்ட் கார்டை தான் அட்டாக் பண்றான். ஆனா பீஸ்ட் கார்டு அதை ரெண்டே விரலால தடுத்து சும்மா தட்டி விட அதுக்கே அந்த ஸ்பிரிச்சுவல் டிராகன்லாம் பிரேக் ஆகி இவனும் பின்னாடி சும்மா பறந்து போயிடுறான். அப்ப திரும்ப இவனும் அவனோட ஸ்பியர்ல எல்லா பவரையும் கேதர் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றதுக்காக போனா. ஆனா இப்ப இந்த இடத்துக்கு வந்து நம்ம பீஸ்ட் கிங்கோட பீஸ்ட் எல்லாம் இவனோட கதையை இந்த இடத்துல சும்மா அசால்ட்டா முடிச்சிருதுங்க. பேசாம நீ முன்னாடி மண்டிட்டு இருந்தீனா இந்நேரத்துக்கு உயிரோட நாச்சும் இருந்திருப்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம பீஸ்ட் கிங் சொல்லிக்கிட்டு இருக்கதோட அப்படியே இந்த இடத்துல சீன் கட் ஆகுது. அதே நேரத்துல இங்க நம்ம கோஸ்ட் கிங்குக்கும் அவனோட அசிஸ்டன்ட் இறந்து போன விஷயம் தெரிய வந்துடுது. அதனால நம்ம கோஸ்ட் கிங் இந்த இடத்துல செம்மையா காண்டாக்குறாரு. அப்ப இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். ஆமா, என்ன விஷயம்? அது வந்து என்னோட அசிஸ்டன்ட் கின் அவ இறந்து போயிட்டான். இப்ப வந்துகிட்டு இருக்க இந்த டீமானிக் பீஸ்டோட படையெடுப்ப கண்டிப்பா நம்ம பிரிவால மட்டும் தடுக்க முடியாது. அதனால நாம ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டாகணும். அப்புறம் நம்மள பாக்குறதுக்காக ஒரு பழைய நண்பன் வந்துகிட்டு இருக்கான். அவனை ஏன் சார்பா நீ தான் போய் வரவேற்றாகணும். இதை கேட்ட நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு அவன் கெஸ்ட வரவேற்கிறதுக்காக வெளியே வந்திருக்கான். அப்ப இந்த இடத்துக்கு நம்ம கோஸ்ட் கிங் சொன்ன அந்த ஆளும் அப்படியே வர நம்ம ஹீரோ இந்த பக்கம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையா காமிக்கிறான். ஆனா அப்ப நம்ம ஹீரோ அவர்கிட்ட இருக்க பெண்டன்ட பார்த்துட்டு என்ன நீயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். யாருன்னு பார்த்தா நம்ம டிராகன் எல்டர் தான். சோ நம்ம டிராகன் எல்டருக்கு ஹீரோவை யாருன்னு அடையாளம் தெரியல. அதனால அவர் சொல்றாரு, உங்க பிரிவுக்கு வந்திருக்க ஒருத்தவரை இப்படிதான் வரவேற்பீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டிராகன் எல்டரும் ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோ அவர் பண்ற எல்லா அட்டாக்கையும் சும்மா அசால்ட்டா தடுத்து அவர் அடிச்சு சும்மா பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். என்ன இவ்வளவு சின்ன வயசுலயே உன்னோட கல்டிவேஷன் இந்த அளவுக்கு அற்புதமா இருக்கு, ஆனா உன்னால என்ன சமாளிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் திரும்ப நம்ம ஹீரோவை அப்படியே அட்டாக் பண்ண. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துல புத்த டெக்னிக்கை பயன்படுத்துறான். என்ன புத்த டெக்னிக்கா? அப்படின்னா நீ சைஃபங்கா, வாண்டி பிரிவோட ஒரு நாய் தானே நீ? அப்படி இருக்கும்போது நீ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதை கேட்ட டிராகன் எல்டரும் நான் இப்ப இந்த இடத்துல தலைவர் கோஸ்ட் கிங் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசி ஆகணும். அதனால வைஸ் லீடர் தயவு செஞ்சு என்ன கோஸ்ட் கிங் கிட்ட கூட்டிட்டு போங்க. ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்காம அவரை திரும்ப அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோ அந்த கோஸ்ட் கிங் பண்ற எல்லா அட்டாக்கையும் தடுத்து புத்த டெக்னிக்கை பயன்படுத்தி அந்த டிராகன் எல்டரை வசமா லாக் பண்ணிடுறான். ஆனா இப்ப டக்குன்னு இந்த இடத்துக்கு வந்த கோஸ்ட் கிங் அந்த அட்டாக் அப்படியே தடுத்துட்டு அவர் சொல்றாரு, உண்மையாவே இந்த ஃபைட் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு கோஸ்ட் கிங், உங்களை பார்த்ததுல ரொம்பவும் சந்தோஷம். அப்படியே இந்த இடத்துல சீன் கட்டாக அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ கோஸ்ட் கிங் அப்புறம் டிராகன் எல்டர்னு 3 பேரும் ஒன்னா உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கோஸ்ட் கிங் சொல்றாரு, டிராகன் எல்டர் வந்து நம்ம கோஸ்ட் கிங் பிரிவோட ஒரு ஸ்பை, அதனால குயிலி கடந்த காலத்துல என்ன நடந்திருந்தாலும் சரி இப்ப நம்ம ஒரே பிரிவை சேர்ந்தவங்க, அதனால நமக்குள்ளேயே நம்ம சண்டை போட்டுக்கிட்டா அது நல்லா இருக்காது. அப்ப டிராகன் எல்டர் சொல்றாரு, அதாவது வாண்டு பிரிவோட பாய்சன் லார்ட் அவர் இறந்து போயிட்டாரு, அதனால அடுத்த தலைவரா பாய்சன் பிரின்ஸ் பதவி ஏத்துட்டான். அப்ப இதை கேட்ட கோஸ்ட் கிங்கும் என்ன அந்த பாய்சன் லார்ட் இறந்து போயிட்டானா? அப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் சாகிறதுக்கு முன்னாடி கடைசி அந்த தகவலை எனக்கு அனுப்பி வச்சான். இதுல என்ன போட்டிருக்குன்னா, ரொம்பவும் சக்தி வாய்ந்த டீமானிக் பீஸ்ட் எல்லாம் படையெடுத்து இப்போ சென்ட்ரல் லேண்ட் முழுவதையும் ஆக்கிரமிச்சிடுச்சு, அதுவும் அந்த இடத்துல இருந்த எல்லா கிராமங்களையும் ஒரு தெரியாம அழிச்சிட்டுங்களாம். அப்ப இதை கேட்ட டிராகன் எல்டர் சொல்றாரு, நீங்க சொல்றதுலாம் சரிதான், அந்த பீஸ்ட்லாம் சென்ட்ரல் லேண்ட்ல இருந்து அடுத்து வாண்டு செக்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனா தனியா வாண்டு செக்டால அந்த பீஸ்ட் எல்லாத்தையும் எதிர்த்து சமாளிக்க முடியாது. அதனாலதான் இப்போ பாய்சன் பிரின்ஸ், கோஸ்ட் கிங் செட் அப்புறம் ஹீகுவான் பிரிவோட ஒன்னா சேர்ந்து ஸ்னேக் வேலி இடத்துல பீஸ்டுங்களுக்கு எதிராக ஒன்னா சேர்ந்து ஃபைட் பண்றதுக்கு விரும்புறாரு. இத சொல்றதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிராகன் எல்டர் இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கதோட அப்படியே அந்த இடத்துல சீன் கட் ஆகுது. அதே நேரத்துல இங்க நம்ம கிங்குன் பிரிவுல 3 பிரிவு சேர்ந்த தலைவர்கள் ஒன்னா சேர்ந்து வரப்போற பீஸ்ட் படைகளை எப்படி தடுக்கலாம்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கிராண்ட் மாஸ்டர் சொல்றாரு, இப்போ அந்த டீமானிக் பீஸ்ட் படைகள் எல்லாமே சென்ட்ரல் லேண்ட் முழுவதும் ஆக்கிரமிச்சிடுச்சு, அடுத்ததுங்க நம்ம இடத்தை நோக்கி தான் வரும். அப்படி இருக்கும்போது நம்ம 3 பிரிவோட எலக்ட்ரிசபிள்ஸ் எல்லாரையும் நாம
இப்போ இந்த இடத்துக்கு அனுப்ப போறோம். கண்டிப்பா நம்மளோட டிசபிள்ஸ் எல்லாம் அந்த மிருகப்படைகளை எதிர்த்து ஃபைட் பண்ற அந்த நேரத்துல சுத்தி இருக்க கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாம் தப்பிக்கிறதுக்கு நாம அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்தை வாங்கி தர முடியும். இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கிராண்ட் மாஸ்டர் கேட்க, அப்ப இதை கேட்ட மாங்கும் அப்புறம் அந்த ஃபெங் பலத்தாக்கோட மாஸ்டரும் ரெண்டு பேருமே இந்த திட்டம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒத்துக்கிறானுங்க. அப்படின்னா சரி, நம்மளை எதிர்த்து வர அந்த டீமானிக் பீஸ்ட் படைகள்லாம் நாம நினைக்கிறத விட ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. அதனால நாம முதல்ல அந்த பீஸ்ட் எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக ஒரு டிஃபென்ஸை உருவாக்கணும். ஆனா அந்த பீஸ்ட் படைகள்லாம் எக்கச்சக்கமா இருக்கிறதுனால எந்த திசையில இருந்து வேணாலும் அட்டாக் பண்ணலாம். அதனாலதான் நாம அந்த இடத்துல முக்கோண விகத்தை பயன்படுத்த போறோம். என்ன நடந்தாலும் நாம அந்த பீஸ்ட் படைகளை எதிர்த்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிராண்ட் மாஸ்டர் இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கதோட அப்படியே இந்த இடத்துல சீன் கட் ஆகி இங்க வாண்டு செக்டோட அந்த ஸ்னேக் வேலி இடத்த தான் காமிக்கிறாங்க. சோ இந்த இடத்துல இப்ப கல்ட்டோட 3 தலைவர்களும் அப்படியே ஒண்ணு கூடுறாங்க. அதாவது இந்த வாண்டு செக்டோட ஸ்னேக் வேலி இடத்துல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஷீல்டு ஃபார்மேஷன் இருக்கு. ஒன்ஸ் இந்த ஷீல்டு ஃபார்மேஷனை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டா வெளியே இருந்து இந்த ஷீல்டு ஃபார்மேஷனை யாராலையுமே உடைக்க முடியாது. சோ அதனாலதான் இப்ப இந்த ஸ்னேக் வேலில எல்லாரும் அப்படியே ஒண்ணு கூடி இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம கோஸ்ட் கிங் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு சில விஷயங்களை கேட்டு இருந்திருப்பான். அதை அப்படியே நினைச்சு பாக்குறாரு. அந்த வாண்டு செக்டோட பாய்சன் பிரின்ஸ் நம்மள இந்த பெஸ்ட் படைகளை ஒன்னா எதிர்த்து ஃபைட் பண்றதுக்காக மட்டுமா கூப்பிடுறான்? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. எனக்கு தெரிஞ்சு அவ அதை ஒரு சாக்கா பயன்படுத்தி ஏதோ ஒரு பயங்கரமான திட்டத்தை போட்டு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்னேக் வேலில ஒரு பயங்கரமான ஷோ காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருந்திருப்பான். அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நம்ம கோஸ்ட் கிங் அப்படியே உள்ள போய்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இங்க அந்த பாய்சன் பிரின்ஸ் தான் காமிக்கிறாங்க. அவ சொல்றான், இப்ப நம்மளோட கல்ட்டே ஒரு பயங்கரமான ஆபத்துல இருக்கு. அதனாலதான் நம்மளோட 3 பிரிவும் இந்த இடத்துல இப்ப ஒண்ணு கூடி இருக்கும். என்னோட ரிக்வெஸ்ட் ஏத்து இந்த இடத்துக்கு வந்த கோஸ்ட் கிங் பிரிவோட லீடர் அப்புறம் ஹீகுவான் பிரிவோட லீடருக்கு என்னோட நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அப்ப இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஹீகுவான் பிரிவோட மாஸ்டர் சொல்றாங்க, இந்த ஸ்னேக் வேலியோட டிஃபென்ஸ் இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனாலதான் நம்ம இந்த இடத்துல ஒண்ணு கூடி இருக்கோம். அப்படி இருந்தாலும் நாம இப்ப இந்த இடத்துல ஒண்ணு கூடி இருக்கிறதுக்கான நோக்கம் அது கண்டிப்பா வெற்றி அடையும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க, அப்ப அதை கேட்ட நம்ம கோஸ்ட் கிங் பிரிவு சார்பா நாங்களும் உங்க கூட ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 3 பேர் அந்த இடத்துல அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பாய்சன் பிரின்ஸ் மட்டும் அப்படியே வில்லத்தனமா சிரிக்கிறான். ஆமா கோஸ்ட் கிங், உங்க பிரிவோட வைஸ் லீடர் குயிலி எங்க போயிட்டாரு? ஓ குயிலியா? நம்மளோட இந்த கூட்டணியோட நேர்மையை காமிக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு பரிசு கொண்டு வரதுக்காக போயிருக்கான். கண்டிப்பா அவன் கூடிய சீக்கிரமே திரும்ப வந்துடுவான். அப்படியா? சரி, நானும் அவருக்காக ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பாய்சன் பிரின்ஸ் இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கதோட அப்படியே சீன் கட் ஆகுது. அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து நம்ம ஆளுங்கெல்லாம் ஃபைட் பண்றதுக்கு தயாராகிட்டு இருக்கானுங்களே, அதை தான் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப சடனா நம்ம லூசி இருக்கிற இடமெல்லாம் பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது. அதை பார்த்தா லூசியும் அதுங்கெல்லாம் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பார்த்தா அந்த இடத்துல எக்கச்சக்கமான மிருக படைகள்லாம் நம்ம ஆளுங்களை நோக்கி அப்படியே பயங்கர வேகத்துல வந்துகிட்டு இருக்குங்க. அப்ப ஃபெங் பலத்தாக்கோட சீனியர்லயும் சீக்கிரம் எல்லாரும் தயாரா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம சீனியர் டிசபிள் சொல்றான், ஃபெலோ கல்டிவேட்டர்ஸ், இந்த இடத்துல இருக்க மக்களை காப்பாத்துறதுக்காக நம்மளோட உயிர் இருக்கிற வரைக்கும் நாம இந்த வாளை பாதுகாத்தே ஆகணும். எல்லாரும் போய் அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்ட நம்ம கிங்குன் பிரிவோட எல்லா டிசபிள்ஸும் வந்துகிட்டு இருக்க பீஸ்ட் படைகளை எதிர்த்து ஃபைட் பண்றதுக்காக அப்படியே தயாராகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்து நினைக்கிறான், இப்ப என்னோட மந்திரக்குள்ள நான் பயன்படுத்தும் போதெல்லாம் இது என்னோட சோலை அப்சர்வ் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு அதிக நேரம் இல்ல. நான் இந்த இடத்துல செத்தே போனாலும் கூட எனக்கு முக்கியமானவங்களை நான் கண்டிப்பா பாதுகாத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த மிருக படைகள் எல்லாத்தையும் லீட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய டீமன் கிங் பீஸ்ட போய் நேரா அட்டாக் பண்றான். சோ இதோட இந்த எபிசோட் முடியுது நண்பா. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எபிசோட்ல இடையில சீன் அங்கங்க மாத்தின்னு காமிச்சு கொஞ்சம் நம்மளே போட்டு குழப்பி இருந்திருப்பாங்க. அப்புறம் இதுக்கப்புறம் வர்ற எல்லா எபிசோடும் சும்மா வேற லெவல்ல பங்கமா போய்கிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, நாளைக்கு உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.